நீங்கள் புதுசாக ரன்னிங் போகணும்னு ஆசைப்படுறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஓடணும், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல உங்களோட அவுட்ஃபிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஓடும்போது நம்ம உடம்புல வந்து செஸ்ட் நிப்பல்ஸில் வந்து சாஃபிங்னு ஒன்று ஏற்பட்டு பிளட் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப பெயினாக இருக்கும், ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப தின்னான ஸ்லீவ் யூஸ் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிலோ வேஸ்லினோ அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் ஷூவை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. 2000 ரூபா ஷூ சொல்லுங்கள், 1000 ரூபாய்க்கு ஷூ சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு பெஸ்ட்டு ஷூன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஷூ. இப்போ எக்ஸல் இருக்குது, டிவிஎஸ் எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் போக முடியுமா? போக முடியாது. அதான் 2000 ரூபா ஷூன்னு வச்சு அதை வச்சு நம்ம ஊருக்குள்ள ஓட்டிக்கலாம், லோடு வண்டி அடிக்கலாம். அது மாதிரி தான் அந்த 2000 ரூபா ஷூ. இதே இது நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஸ்ப்ளெண்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் 42 ஓடணும், அல்ட்ராலாம் ஓடணும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபா ஷூ, அதாவது சூப்பர் பைக் அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஷூ. என்ன ஸ்பீடில் ஓட போகிறோமோ அதுக்கு தனி ஷூ இருக்கும். ஸ்ப்ரிண்டர்லாம் ஸ்பைக் வச்சு ஓடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதே இது மூணாவது விஷயம் டயட்டை பொறுத்த வரையும் இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும்லாம் இல்லை. எல்லாமே தான் சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவு க்ளீனாக சாப்பிட்ணும். சுகர் கட் பண்ணியிருக்கணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து அவர் ப்ரோட்டீன் எடுக்கிறாரு, இவர் கிரியேட்டின் எடுக்கிறாரு, எனக்கு அது இல்லை, என்னால் அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது, காலையிலேருந்து போயிட்டு வர்றதுக்கே சரியாக இருக்குது, என்னால் இதை பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் எங்கள் வீட்லேயுமே நான்வெஜ் எடுப்பாங்க. அதை வச்சு தான் த்ரூ அவுட் த வீக் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கை இவர் சொல்கிற மாதிரி எனக்கு அது நேர்கோடு தான். நேர்கோடும் கிடையாது. இவர் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டமும் கிடையாது. ஒரு கிறுக்குன மாதிரி இருக்கும். 4 நாள் நல்லா போகும், 4 மாதத்துக்கு வந்து ரொம்ப மோசமாக போகும். இந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சர்வைவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து டயட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அப்படின்னு கோடு கழிச்ச மாதிரி வந்து டே 1 ஆஃப் 6 பேக் சேலஞ்சு, டே 1 ஆஃப் 42 கிலோமீட்டர் சேலஞ்சுன்னு போட்டு பண்ணுறாங்கல்ல, அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நமக்கு வாழ்க்கை அந்த அளவுக்கு அமையலை, சரியா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைக்கிறப்ப நம்ம நல்லா பண்ணிக்கலாம்.